ஏழாம் நாள் என்று மிகவும் சிறப்பான ஒரு நாளாக நமக்கு அமைகின்றது. ஒரு சமயம் தார்காவனத்து ரிஷிகள் எல்லோரும் தங்களுக்கு அனைத்து ஞானங்களும் கிடைக்கப்பட்டுவிட்டது, அனைத்து மந்திரங்களும் தங்கள் கைவசம் ஆகிவிட்டன. ஆகவே மந்திரங்களின் வாயிலாகவே நாங்கள் இறைவனை எங்களுடைய சக்தியை அபிவிருத்தி செய்து கொள்வோம், எங்களுக்கு சிவபெருமானும் வேண்டாம் மகாவிஷ்ணுவும் வேண்டாம் என்று இறைவர்களையே நிந்தனை செய்து மந்திரங்களை மட்டுமே எண்ணி இருந்தார்கள். அந்த மந்திரமே தாம் தான் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்ட சிவபெருமானும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த தார்காவனத்து ரிஷிகளை எல்லாம் மயங்கச் செய்தார். சிவபெருமானானவர் பிக்ஷாடன மூர்த்தியாக தோற்றம் கொண்டு அந்த தார்காவனத்திலே பிரவேசிக்கையிலே அங்கே இருக்கக்கூடிய தார்காவனத்து ரிஷி பத்தினிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகிலே மயங்கி தாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற நிலையவே மறந்து விட்டார்கள். தங்களுக்கு எதனால் இப்படி நடைபெற்றது என்று தார்காவனத்து ரிஷிகள் ஞானத்தினால் தெரிந்து கொண்டு சிவபெருமானை தாக்குவதற்காக ஹோமங்கள் செய்து அதனுடைய வாயிலாக மழு என்ற ஆயுதத்தையும் மாயமானையும் சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள். அந்த இரண்டையும் சிவபெருமானானவர் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி மானிற்கு அருகம்புல் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து தன்னிடத்திலே வைத்து கொண்டார். அதிலிருந்துதான் சிவபெருமானுடைய திருக்கரங்களிலே மானும் மழுவுமாக நாம் தரிசனம் செய்ய முடியும். அந்த தார்காவனத்து ரிஷிகளுக்கெல்லாம் தாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்த்தி அவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி அவர்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அனுக்கிரகம் செய்த மூர்த்தி தான் அந்த பிக்ஷாடன மூர்த்தி. நாம் பிச்சாண்டவர் என்று நாம் அனைவரும் அழைக்கின்றோம் அவரை. அந்த பிக்ஷாடன மூர்த்தியானவர் 7ஆம் திருநாள் அன்று காலையிலே புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சிவகாமி சமேத ஆனந்த நடராஜ பெருமானும் அன்றைய தினம் பலம் வருவார்கள். முன்னொரு சமயங்களிலே ஆலயத்தில் பூஜா காலங்களிலே ஆவாகனம், ஸ்தாபனம், தூபம், தீபம், நிவேதனம், நிருத்தம், கீதம் போன்றவைகள் ஆகமங்களிலே உபச்சாரமாக இறைவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஆலயத்திற்கு தாசிமார்கள் வந்து இறைவனின் முன்பாக தங்களுடைய நடனத்தை ஆடி தங்களுடைய கைங்கரியங்களை செய்து வந்தார்கள். இன்றைய காலத்திலே அவைகளெல்லாம் நின்றுவிட்டன. அந்த தாசிமார்கள் இறைவனையே தங்களுடைய கணவனாக எண்ணி அதை பெருந்தொண்டாக செய்து வந்தார்கள். அப்படி செய்து வரும்பொழுது எங்களுடைய இல்லத்திற்கு இறைவன் எழுந்தருளி எங்களுக்கு அனுக்கிரகிக்க வேண்டும், ஆண்டுதோறும் நாம் அவர் முன்னால் ஆடுகின்றோம், அவர் எங்கள் முன்னால் எங்களுடைய இல்லம் தேடி வந்து ஆடி எங்களுக்கு அனுக்கிரகிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சிவபெருமானானவர் ஆனந்த நடேசமூர்த்தியாக 7ஆம் நாள் மாலையிலே ஆலயத்தினுடைய தாசிமார்களுக்கு அனுக்கிரகிக்க வீதிக்கு செல்கின்றார். இதை அறிந்த சிவகாமி தேவியானவள் சிவபெருமான் மேல் பொய்யான கோபம் கொண்டு சிவகாமி தேவியினுடைய தோழிகளாக இருக்கக்கூடிய கமலினி, அனிந்திதை என்ற இருவரும் சிவபெருமான் தாசிமார்களுக்கு அனுக்கிரகித்ததை சொல்ல அதனால் அம்பிகையானவள் ஊடலுற்று அந்த ஊடலை தீர்க்கும் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சண்டிகேஸ்வர பெருமானாலும் திரு ஊடல் உற்சவமானது நடைபெறுகின்றது. சிவபெருமானாகிய நடராஜ பெருமானுக்கும் சிவகாமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஊடலை போக்குவதற்கு
சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சண்டிகேஸ்வரரும் தூதுகவர்களாக சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த ஊடலை நீக்கி இருவரையும் ஒரு சேர நின்று தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியானது 7ஆம் திருநாள் அன்று மாலையிலே நடைபெறும். எவர் ஒருவர் இந்த காட்சியை தரிசிக்கின்றார்களோ கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட மன கிளேசங்கள் எல்லாம் விலகி அவர்கள் எல்லோரும் மீண்டும் ஒருமனதாக காதலோடு வாழ்வதற்கு இந்த தரிசனமானது பரம கருணை புரியும் என்பதனாலே எவரொருவர் கணவன் மனைவியோடு பிரிந்திருக்கிறார்களோ, தம்பதிகள் ஒரு சேர நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சிவகாமி சமேத நடராஜ பெருமானையும் இந்த திரு ஊடல் உற்சவத்தையும் தரிசனம் செய்து மாத்திரத்தினாலே அவர்கள் தம்பதிகளுக்குள்ளே ஒன்றிணைந்து சதிபதிகள் இருவரும் ஒரே மனதோடு வாழ்வார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.